அந்த வின்ஃபாஸ்ட் அப்படிங்கறதே ஒரு குழுமம். அதுல பல கம்பெனிகள் இருக்கு. கார் கம்பெனி முக்கியமானது. இந்த கார் கம்பெனி தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடியில கார் ஃபேக்டரி ஆரம்பிச்சு அதை இனாகுரேஷன் செய்யப்பட்டது. அது வந்து திறந்து வச்சாரு. கார்லாம் இன்ட்ரோடியூஸ். பிசி மட்டும் இல்ல, பல பத்திரிகைகள், வெளிநாட்டு பத்திரிகைகள் இந்த வின்ஃபாஸ்ட பத்தி பலவிதமான செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. இப்ப சமீபத்துல எந்தெந்த மாதிரி செய்திகள் வந்து இவங்க எவ்வளவு கார் வித்துருக்காங்க. இப்ப நம்ம இந்திய பொருளாதார அப்ரூவ் பண்ணலன்னா நான் டெஸ்லா விட்டு வெளியே போயிடுவாங்கிற. என்ன காரணம்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம கிளவர் மேன் அப்படின்றாங்க. மிக மிக புத்திசாலித்தனமான ஒரு மூவ் எடுத்திருக்கு. அவருக்கு நல்லா தெரியும் டெஸ்லா கம்பெனியினுடைய கார்கள் ஒதுக்கப்படும், வாங்கப்படுவது இல்லை, முன்பு போல வியாபாரம் ஆகும். வணக்கம் நண்பர்களே. சில வாரங்களுக்கு முன்னாடி வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு கார் கம்பெனி, இது வியட்நாமை சேர்ந்தது. அதனுடைய ஓனர் பெரிய பிசினஸ் டைகூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்ம் நஹா வாங் அப்படிங்கிற அவர் தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. பலவிதமான குழுமங்கள். அந்த வின்ஃபாஸ்ட் அப்படிங்கறதே ஒரு குழுமம். அதுல பல கம்பெனிகள் இருக்கு. கார் கம்பெனி முக்கியமானது. இந்த கார் கம்பெனி தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடியில கார் ஃபேக்டரி ஆரம்பிச்சு அதை இனாகுரேஷன் செய்யப்பட்டது. அது வந்து திறந்து வச்சாரு. கார்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி காமிச்சாங்க. தமிழக முதல்வர் திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கார் கம்பெனி திறந்து வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அகில இந்திய அளவில் 50லிருந்து 60 ஷோரூமை இவங்க திறந்திருக்காங்க. சென்னையிலயும் ஒரு ஷோரூம் இருக்கு. இதுதான் அந்த கார் கம்பெனியுடைய பேக்ரவுண்டு. பலவிதமான முதலீடுகளை செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அப்போது சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா 16,000 கோடி ரூபாய் முதலீடு படும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா அந்த கார் கம்பெனி இனாகுரேட் செஞ்ச போது பத்திரிகையாளர்களோட செய்தியில என்ன வந்ததுன்னா வெறும் 1,700 கோடி தான் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. அங்க உற்பத்தி செய்வாங்க அப்படின்னாங்க. லோக்கல் பீப்புளை வந்து வேலைக்கு அமர்த்துவாங்க அப்படின்னா அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் செய்திகளா வந்தது. போன ஒரு வீடியோல பார்த்தோம். நான் எதுக்காக இந்த வீடியோல திருப்பியும் அந்த வின்ஃபாஸ்ட் கம்பெனியை பத்தி பேசலாம், உங்க கூட பல தகவல்களை ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன்னா, அந்த வீடியோல தகாத முறையில பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அது யார் வச்சிருப்பாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல கார் கம்பெனி, ஒரு தொழிற்சாலை வந்தா உனக்கு பிடிக்காதா, நீ சங்கி, இது மாதிரி இன்னும் தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பதிவெல்லாம் போட்டிருந்தாங்க. நான் எனக்கு தெரியும். ஏன்னா அது எந்த லெவல்ல இருக்கு என்னங்கிறது பல தரவுகளை இவங்க வந்து இங்க லோக்கல்ல இருக்கிற பத்திரிகைகளையும் செய்தி ஊடகங்களையும் படிச்சு எழுதுனா, நமக்கு அப்படி கிடையாது. பிபிசி நம்ப தகாத ஒரு அதாவது இந்தியாவிற்கு எதிராக பல தகவல்களை எழுதுவாங்க. ஆனா அதே அமெரிக்கா அப்படின்னு வரும்போது அங்க இருக்கக்கூடிய உண்மையான செய்திகளை போடுவாங்க. அதை நம்ம பார்க்கணும். பிபிசி மட்டும் இல்ல, பல பத்திரிகைகள், வெளிநாட்டு பத்திரிகைகள் இந்த வின்ஃபாஸ்ட பத்தி பலவிதமான செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. இப்ப சமீபத்துல எந்தெந்த மாதிரி செய்திகள் வந்து இவங்க எவ்வளவு கார் வித்திருக்காங்க. நம்ம இந்திய பொருளாதாரத்தை, அதுவும் நான் போன ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், சனாதனம் சார்ந்த பொருளாதாரம் இந்தியாவுடையது மிக மிக உன்னதமானது. உலகத்துல யாருமே அந்த மாதிரி ஒரு பொருளாதார முன்னெடுப்பு செய்யல அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தேன். அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோல சொல்லப்பட்ட பல தகவலுக்கு மிக மிக அருமையான கருத்துக்களை பல பேர் எழுதியிருந்தாங்க. சில பேர் வேண்டுமென்றே வழக்கம் போல தகாத கருத்து, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப என்ன இடத்துல வந்து நிக்கிறோம் அப்படின்னா, எதை பத்தி பேச போறோம்? அந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன், டாடா மோட்டார் கம்பெனி மட்டுமே இந்த பண்டிகை நாட்கள், நவராத்திரியிலிருந்து தீபாவளி அந்த பண்டிகை நாட்கள் 1,00,000 கார் வித்திருக்காங்க இந்தியால. அதை தவிர எக்ஸ்போர்ட். இதை தவிர மாருதி இருக்கு, மகேந்திரா இருக்கு, ஹுண்டாய் இருக்கு, பல கம்பெனிகள் இருக்கு. அப்படி இருக்கிற நிலைமையில இந்த வின்ஃபாஸ்ட் எவ்வளவு கார் வித்திருக்காங்க அப்படின்னு நான் கொஞ்சம் தகவல்கள்லாம் சேகரிச்சேன். நம்ப மாட்டீங்க, செப்டம்பர் மாத இறுதி அந்த ஒரு மாதம் 21 கார் வித்திருக்காங்க இந்த கம்பெனி. அதுல 15 வந்து தெலுங்கானால வித்திருக்காங்க, 4 கார் வந்து சூரத்ல வித்திருக்காங்க, ஒரு கார் டெல்லியில, ஒரு கார் ஜெய்ப்பூர்ல. முடிஞ்சு போய் தமிழ்நாட்டுல ஒருத்தர் கூட வாங்கலங்க. ஆச்சரியமா இருக்கு. பாராட்டி பேசினாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற தொழிற்சாலை மிகப்பெரிய ஆதரவு, பல 100 ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட்டுள்ளது த்ரோவே பிரைஸ்ல. நான் அப்பயே சொன்னேன், இது வந்து எனக்கு மனசுல சரியா படல. இந்த டெஸ்ட் வின்ஃபாஸ்ட் கார் கம்பெனி ஏதோ சில பண பரிமாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. யாரோ முதலீடு செய்யறாங்க, அது வேற எங்கேருந்தோ இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டில இருந்து அது முதலீடா வருதா என்ன அப்படிங்கிற விவகாரங்கள்லாம் இனிமேதான் பின்னாடி போக போக தெரிய வரும். 21 கார் தான் வித்திருக்காங்க. என்ன சார் 21 கார் விற்கிறது, புது கம்பெனி ஆச்சே அப்படின்னா,
ஏன் நான் அதை குறிப்பா சொல்றேன் அப்படின்னா, அந்த கம்பெனியை இனாகுரேட் பண்ணும்போது பத்திரிகையாளரிடம் தெரிவிக்கப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா, 50,000 கார் ஒரு வருடத்துக்கு நாங்க உற்பத்தி செய்வோம். ஆரம்ப காலகட்டத்துல அதை படிப்படியா உயர்த்தி 1.5 லட்சம் கார் உற்பத்தி செய்வோம். 50,000 கார் எங்க அப்பனா 50,000 கார் உற்பத்தி ஆகவில்லையா? ஃபேக்டரியா ஆரம்பிச்சாச்சு, இனாகுரேஷன் வந்தது, கார் வச்சு அதுக்கு ரிப்பன்லாம் கட்டி ஓப்பனிங் செரிமனி எல்லாம் நடந்தது. அப்ப இந்த மாசத்துல நீங்க கிட்டத்தட்ட 10,000 கார் கூடவா நீங்க மேனுஃபேக்சர் பண்ணிருக்க மாட்டீங்க. அந்த 10,000 கார்ல 21 கார் தான் வித்திருக்குன்னா மிச்சம் 9,000 சொச்சம் கார் எங்க வித்தீங்க, என்ன பண்ணீங்க? அப்படியே லாஸ் ஆகுது மேனுஃபேக்சர் பண்ணி. சரி, ஏற்றுமதி இருக்கான்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா இதுல வேடிக்கை என்னன்னா, ஏற்றுமதிக்கான கார் எல்லாமே வியட்நாம்ல இருந்து போகுது அப்படிங்கிறாங்க. அது அமெரிக்காவுக்கு போற கார் எல்லாமே வியட்நாம்ல இருந்து போகுது அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் மேனுஃபேக்சர் கார்கள் ஒன்னும் ஏற்றுமதியும் ஆகல அப்படிங்கிற தெரிய வருது. என்ன மாதிரி ஃபேக்டரி நடத்துறாங்க என்ன ஒன்னும் புரிய மாட்டேங்க. 21 கார் விற்கிறதுக்கு 16,000 கோடி முதலீடுன்னு சொல்லிட்டு 1,700 கோடி தான் முதலீடு செஞ்சிருக்காங்க. இவங்க கதை இப்படி இருக்குன்னா, டெஸ்லாவினோட கதை இன்னும் மோசமா இருக்கு. 61 கார் தான் வித்திருக்காங்க இந்தியாவில் செப்டம்பர் மாதம் வரைக்கும். அதை பத்தி குறிப்பிடும்போது டெஸ்லாவினுடைய கம்பெனியுடைய நிலைமை மிக மிக மோசமாகி வருகிறது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்றேன் பாருங்க. எலான் மஸ்க் வாண்ட்ஸ் he could quit Tesla if investors don't approve his massive $1 trillion pay deal. தனக்கு வருமானமாக டெஸ்லா கம்பெனியிலிருந்து $1 trillion வேணுங்கிறாரு வருஷத்துக்கு எலான் மஸ்க். அத போர்டோ இல்ல ஷேர் ஹோல்டர்ஸோ அப்ரூவ் பண்ணலன்னா நான் டெஸ்லா விட்டு வெளியே போயிடுவாங்கிற. என்ன காரணம்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம கிளவர் மேன் அப்படின்றாங்க. மிக மிக புத்திசாலித்தனமான ஒரு மூவ் எடுத்திருக்காரு. அவருக்கு நல்லா தெரியும் டெஸ்லா கம்பெனியினுடைய கார்கள் ஒதுக்கப்படுகிறது, வாங்கப்படுவது இல்லை, முன்பு போல வியாபாரம் ஆவதில்லை. எலக்ட்ரிக் வெஹிக்கிளே சரியில்லைன்னு சொல்லப்படுதுங்க உலகளாவில். அதுக்கு அதை பத்தி பேசின போது ஒருத்தர் லித்தியம் அயான் பேட்டரி ஆகும், இல்ல சோடியம் குளோரைட் பேட்டரி, அது இதெல்லாம் என்னென்னமோ போட்டிருந்தாங்க. அதை பத்தின பல தரவுகள் இருக்கு. அதெல்லாம் பேசணும்னா ரொம்ப டைம் ஆகும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. உலகத்தில் இருக்க மிகப்பெரிய கார் கம்பெனி மெர்சிடிஸ் பென்ஸ்ல இருந்து ஆடில இருந்து எல்லாரும் நாங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளை டிஸ்கண்டினியூ பண்றோம்ன்றாங்க. குறைச்சு டிஸ்கண்டினியூ பண்றோம்ங்கறாங்க. எலான் மஸ்கினுடைய கார் டெஸ்லா பெரிய அளவுல வியாபாரம் ஆகவில்லை. அவருக்கு தெரியும் கம்பெனி கூடிய சீக்கிரத்தில் இழுத்து மூடப்படும். அதனாலதான் எப்படியாவது பணத்தை சுருட்டிட்டு ஓடிடணும்னு பாக்குறாரு. இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் கொடுத்திருக்காரு. நான் காமிக்கிறேன், மணி கண்ட்ரோல்ல வந்திருக்கு. அதை பத்தி ஆர்டிகல் படிச்சீங்கன்னா ஃபுல் டீடைல் அதிர்ச்சியா இருக்கு. சரி, இப்ப நம்ம இந்த இதுக்கு வந்துருவோம். இந்த வின்ஃபாஸ்ட் கார் கம்பெனி பத்தி 21 கார் தான் செப்டம்பர் பார்த்தோம். அது ஆனா எந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சியான தகவல் எங்க வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத பத்தின பல தரவுகளை சமீபத்துல பல பத்திரிகைகள், அப்புறம் ஆன்லைன் பத்திரிகைகள், அதுல த மோட்லி ஃபூல் அப்படின்னு ஒரு தரவு, அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வின்ஃபாஸ்டனுடைய ஷேர் பிரைஸ் வீழ்ச்சி அடைந்துகிட்டே வருகிறது. என்ன ஷேர் பிரைஸ் என்னங்கிறது தெரியல. லேட்டஸ்டா அதனுடைய ஷேர் பிரைஸ் $3.4 வரைக்கும் வந்திருக்கு. $10 என்னமோ இருந்திருக்கும், அதுல இருந்து வீழ்ச்சி அடைந்துகிட்டே. இது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க. நான் படிக்கிறேன் அப்படியே. Did VinFast US expansion plans fail? Why the stock could drop to $0 அப்படிங்கிறாங்க. நல்லா யோசிங்க. இந்த வின்ஃபாஸ்டனுடைய மொத்த மதிப்பு, கம்பெனியினுடைய மதிப்பு, கார் கம்பெனியுடைய மதிப்பு நாஸ்டாக்ல அவங்க லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த நாஸ்டாக்ல எப்படி பண்ணிருக்காங்கன்னா, டைரக்டா கம்பெனியை வின்ஃபாஸ்ட் மோட்டார் கம்பெனின்னு செய்யாம ஸ்பெஷல் பர்பஸ் அக்யூசிஷன் கம்பெனின்னு ஒன்னு ஆரம்பிச்சு, அதாவது SPAC அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, அந்த கம்பெனியை யாரு இது பண்ணிருக்காங்கன்னா, பிளாக் ஸ்பேட் அக்விசிஷன் கம்பெனிங்கிறவங்க அக்வயர் பண்ணி அதன் மூலமாக நாஸ்டாக்ல ஷேரை லிஸ்ட் பண்ணிருக்கு. நாஸ்டாக்ங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி சார்ந்த பலவிதமான கம்பெனிகளுடைய பங்கு வர்த்தகத்தை நடத்தக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச். அதை தவிர நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NYSE இருக்கு, அது தனி. இதுக்கு எல்லாருமே மேற்பார்வை செய்யக்கூடியது SEC, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். நாஸ்டாக்ல அப்ப கொடுக்கப்பட்ட மதிப்பீடு, இந்த கம்பெனியினுடைய மதிப்பீடு எவ்வளவு அப்படின்னா, அதாவது ஒரிஜினலா பாத்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட் மோட்டார் கம்பெனி தான். ஆனா அதை ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் அக்விசிஷன் கம்பெனின்னு வைக்கிறது, அதை கொண்டு போய் பிளாக் ஸ்பேட் அக்விசிஷன் கம்பெனிக்கு விற்கிறது, அவங்க ஷேரை லிஸ்ட் பண்றது. அப்ப போடப்பட்ட மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $23 பில்லியன். அது இப்ப ஜீரோ ஆச்சு அப்படின்னா தனி நபர் முதலீட்டாளர்கள் என்ன பெனிஃபிட் கிடைச்சிருக்கு இந்த கம்பெனினால? என்ன பொறுத்த வரைக்கும் நத்திங் பட் மணி லாண்டரிங், மணி ஸ்விண்டலிங் அப்படின்னு
அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஷேரை லிஸ்ட் பண்ணு, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வா, ஜீரோ ஆகட்டும், மக்கள் அவதிப்படட்டும், நம்ம பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடிடலாம். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இது நடந்துருக்கு. இதை வந்து அந்த மோட்லி ஃபூல் அப்படிங்கிற ஒரு தரவுல இருந்து எடுத்திருக்கேன். அவங்க இதுக்கு காரணமா என்ன சொல்றாங்கன்னா, செப்டம்பர் மாத குவார்டர்லி ரிசல்ட்ல மட்டுமே $812 மில்லியன் லாஸ் காமிச்சிருக்காங்க இந்த வின்ஃபாஸ்ட் கம்பெனி. இந்த ஓனர் பாட்டுக்கு பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறாங்க பணத்தை. எங்கேருந்து பணம் வருது, எப்படி வருது, கேஷ் இஸ் பர்ன்ட் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு தரவுகள் இருக்கு. இதுக்கு அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு காரணம் எதுவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அதுக்கு வந்து அவங்க காரணமா சொல்றது வந்து டென்லி அப்படின்னு அந்த கார் கம்பெனில வின்ஃபாஸ்டிலுக்காக இதுல ஒர்க் பண்ணவர், சரிங்களா, ஜாகுவார் லேண்ட் ரோவர் அந்த கார்ல ஒர்க் பண்ண, அந்த கம்பெனில ஒர்க் பண்ணவர், அவரு கொடுத்த ரிப்போர்ட் தான் முக்கியமான காரணம் அப்படிங்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, we saw the front strut to knuckle connection was loosening. It is extremely dangerous. It could cause weakening of the entire structure that could cause wheels to come off அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காரு. அதுல இருந்து இந்த கம்பெனி வீழ்ச்சி அடைந்தே வந்தது. பல விதமான ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. போன வீடியோல பார்த்திருக்கோம். இந்த டென்லி தான் முக்கியமான காரணம். ஏன்னா ஸ்ட்ரக்சரலி அது சரியான டிசைன் கிடையாது. என்டையர் ஸ்ட்ரக்சரே அப்படியே ஆடி 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 நட்டு போல்ட் எல்லாம் கழண்டு விழுது, வீலே கழண்டு ஓடக்கூடிய நிலைமையில இருக்கு அப்படிங்கிற பல செய்திகளை சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் அமெரிக்கால நார்த் கரோலினா டிஸ்ட்ரிக்ட்ல அமெரிக்க அரசு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்கன்னா, நிறைய பணம், ஆயிரக்கணக்கான கோடி, மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அதை வந்து இவங்களுக்கு வந்து டாக்ஸ் கன்செஷன், லேண்ட் அக்விசிஷன் இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபேக்டரி அங்க அமெரிக்கால ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அது கம்ப்ளீட்டா போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அவங்களே சொல்லிட்டாங்க, வின்ஃபாஸ்ட் கம்பெனி என்ன சொல்லிருக்காங்க, எங்களால இப்ப கம்பெனி ஆரம்பிக்க முடியாது, 2028 இறுதியில தான் நாங்க கம்பெனி ஆரம்பிக்கிறத பத்தி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நாஸ்டாக்ல எதுக்கு லிஸ்ட் பண்ணீங்க, அதனாலதான் ஜீரோக்கு வரப்போ 23 பில்லியன் பணம் வந்து அப்படியே லாஸ் அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன ஆவறது, மிகப்பெரிய லாஸாக பார்க்கப்படுகிறது. சோ இந்த வின்ஃபாஸ்ட் கம்பெனியை மிகப்பெரிய அளவுல பாராட்டினாங்க இங்க தொழிற்சாலை ஆரம்பிச்ச உடனே. அந்த கம்பெனியுடைய இன்றைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இதுக்கு இந்தியாவிலிருந்து யாராவது முதலீடு செஞ்சிருக்காங்களா, எங்க இருந்து பணம் வருது, இதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஜஸ்ட் சில தகவல்கள் எனக்கு படிக்கிறதுக்கு கிடைச்சது. ஏற்கனவே இந்த கம்பெனியை பத்தி பேசியிருந்திருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதற்கான கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டது பல பார்வையாளர்களால. அது எல்லாம் சரியில்லைங்க, நிஜமா இதுதான் உண்மை அப்படிங்கிறதுக்காகத்தான் எனக்கு ஒரு சில செய்திகள், குறிப்பா இந்த ஷேர் பிரைஸ் $0 நோக்கி பயணிக்கிறது அப்படின்னு படிச்ச உடனே வெறும் மற்ற தகவல்கள் எல்லாமே எடுத்து படிச்சேன். அதை உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். எனக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் யாரு மேலேயும் கிடையாது. ஒரு முக்கியமான தகவல், தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரி வருது, ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வருது. அதன் மூலமாக தமிழக மக்களுக்கு, குறிப்பா அந்த இடம் சார்ந்த, அதெல்லாம் Tier 3 சிட்டியில வரக்கூடிய இடங்கள், அங்க இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு வருதுன்னா நிஜமாவே சந்தோஷப்படக்கூடிய ஆளு நான். ஆனா ஒரு தகாத ஒரு கம்பெனி ஏதோ ஒரு இதுல முதலீடு செய்து மக்களை ஏமாற்றி இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது பல சந்தேகங்கள் ஆட்டோமேட்டிக்கா வருது எனக்கு. அதனாலதான் இந்த தகவல்கள் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். நீங்களும் படிச்சு பார்க்கலாம். எல்லா ரெஃபரன்ஸையும் உங்களுக்கும் காமிக்கிறேன். நீங்க அதை பத்தி கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.